கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோகத்தின் பரம பிதாவாகிய நம்முடைய உன்னதத்தின் தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையில நாம இன்னை நாளிலும் அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு ஏதுவான ஏற்ற காலங்களுக்குரிய சத்தியங்களை நம் அனைவரும் கேட்டு நம் அவைகளை அறிந்து அவைகளின் வழியாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளில் கடந்து சென்று வருகிறோம். ஆகவே தேவனுக்கு எல்லா வகையிலுமே நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தேவன் நமக்கு தந்து கொண்டு வருகிற சத்தியத்தினுடைய காரியங்களை ஆழ்ந்து உள்வாங்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அந்த வகையில் அருமையானவர்களே, இன்னைய நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக என்னுடைய அன்பு மற்றும் நான் சார்ந்திருக்கும் சபையாரனுடைய அன்பையும் கூட உங்கள் மத்தியில நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு விருந்தை ஆசரித்தல். விருந்தை ஆசரித்தல், இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. ஆதார வசனம் வாசிக்கலாம். சகோதரர்கள் யாராவது வாசிங்க. நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் கொள்ளாது என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். சோ நாம பண்டிகையை ஆசரிக்கணும், அதாவது விருந்தை நாம ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அவருடைய நிருபத்துல ரொம்ப தெளிவாக அவர் எழுதுகிறார். அதே சமயத்துல இந்த நினைவு கூறுதல் என்கின்ற இந்த ஒரே விருந்து மட்டும்தான் நாம் அனுசரிக்க வேண்டிய ஒன்றாக அங்க இருக்கு. பொதுவாக மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அநேக பண்டிகைகள் உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு கொண்டாடுவது போல தேவனுடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் அங்க இல்லை. கிறிஸ்தவர்கள் கூட காலங்கள் என்று என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் துக்க அனுசரிப்பை உடையவர்களாக காணப்படுறாங்க. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருடைய மரணம் மற்றும் மரணம் சார்ந்த ஏற்பாடுகள் அவர் திருச்சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ட, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்ட இந்த ஏற்பாட்டினுடைய உள்ளான காரியங்கள், அர்த்தங்கள் மற்றும் இந்த ஏற்பாட்டின் வழியாக கர்த்தர் தந்துட்ட அழைப்பு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆகவே நமக்கு இவைகள் தெரியும் போது நாம் கர்த்தர் இயேசுனுடைய மரணம் சார்ந்த இந்த ஒரு காரியத்தை மட்டுமே நினைவு கூறுவதற்கான ஒரே அனுசரிப்பை நாம பெற்றிருக்கிறோம் என்கின்ற இந்த காரியத்தை நாம உணர்ந்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வசனம் சொல்லுது, நாம பழைய புளித்த மாவோடு அல்ல என்று அது சொல்லுது. அப்ப பழைய புளித்த மாவு என்று சொல்லும் போது ஆதாமுடைய பாவ சுபாவ பாவ பழக்க வழக்கங்கள் என்று நம்ம சொல்லலாம். ஆதாமிய பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாம்சத்திலேயே ஒட்டி இருக்கு இல்லைங்களா? இந்த மாம்சத்திலேயே ஒட்டி இருக்கக்கூடிய சுபாவங்கள், அவைகள் எல்லாமே பாவமான காரியங்களாக அவைகள் இருக்கிறது. அப்போ நாம் இந்த அழைப்புக்குள் வரும் உடையவர்களாக நாம கடந்த காலங்கள்ல அல்லது இந்த விசேஷித்த இந்த உயரிய அழைப்புக்கு வருவதற்கு முன்பு ஆண்டவருடைய மகிமையான மரணத்தின் வழியாக அவரை இரட்சகராகவும் பாவ புண்ணியராகவும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கான ஒரே ஏற்பாடாகவும், அதை தாண்டி அவரே நம்முடைய ஆண்டவர், அவருடைய அங்கத்துவம் ஆவதற்கான வாய்ப்பில் அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மேலான சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம் இல்லைங்களா?
அந்த அர்ப்பணித்த பிற்பாடு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கிருபைகள் அவைகள் ஏராளம். அப்ப இந்த நிலைமையில இருந்து நாம் பழைய நிலைகளுக்கு, பாவ நிலைகளுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அப்பாற்பட்டவர்களாக நம்ம மாறுகிறோம். நாம் மாம்சத்தில் காணப்பட்டாலும் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஆவிக்குரியவர்களாக, புதிய மனிதர்களாக, புதிய சிருஷ்டிகளாக நாம் காணப்பட வேண்டும், வாழ வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சித்தங்களும் நோக்கங்களும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அங்க காண்பிக்குது. அந்த ஒரு வகையில தான் ஆதாமிய பாவங்கள் கர்த்தருடைய மகிமையான பலியின் புண்ணியத்தினால தான் நம் மீது இருந்து நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம நீதிமான்களாக தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய மரணம் தான் நமக்கு பெற்று தந்திருக்கு. அப்ப நாம அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதிகளில் நம்ம ரொம்ப ஆழமான சிந்தனை உடையவங்களாக இருக்கணும். பழைய புளித்த மாவை உடையவர்களாக ஏதோ அந்த காலத்துல, அந்த சமயத்துல, தருணத்துல மட்டும் நாம ஒரு சுத்தமான அல்லது ஒரு சரியான சிந்தனை உடையவர்களாக, நல்ல கிரியைகளை உடையவர்களாக இருக்கலாம் என்கின்ற அந்த அர்த்தம் அல்ல. மாறாக அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இது நமக்கு எதை காண்பிக்குதுன்னா, முற்றிலுமாக ஆதாமிய பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ நடைமுறையில் காணப்படாதபடிக்கு அவைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டொழித்தவர்களாக நாம் காணப்படணும். அந்த வளர்ச்சியில நம்ம முன்னேறணும். புதிய சிருஷ்டி வளர வேண்டும் என்றால் இந்த பழைய பாவ பழக்க வழக்கங்கள், அதனுடைய சுபாவங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இயேசு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அதனால் நாம் தேவனுடைய சமூகத்துல ஒரு பெரிய ஒரு கிருபையை, ஒரு சமாதானத்தை அடைந்திருக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த நிலையிலேயே நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பழைய புளித்த மாவினுடைய காரியங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அருமையான சகோதர சகோதரிகளே, அது மட்டும் கிடையாது. இன்னும் வசனம் சொல்லுது, பொல்லாப்பு மற்றும் துர்குணமாகிய புளிப்பு. குணங்கள் ரீதியிலான விஷயத்துல கூட மிகுந்த கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்கின்ற இந்த காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது. அப்ப இதை நம்ம ஒரு சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு ஒவ்வொருவரும் மிக பெரிய அளவுல போராடி கொண்டிருப்பது எதுல அப்படின்னா, இந்த விழுந்து போன பாவ மாம்ச குணங்களும் அதனுடைய பழக்க வழக்கங்களும் தான் நம் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம கவனிக்கணுமா கவனிக்கலையா என்பது ரொம்ப விசேஷமா நம்ம யோசிச்சு பார்க்கணும், கவனம் கொடுக்கணும். நம்ம கவனம் கொடுத்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய அருமையான அர்ப்பணிப்பை, என்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருப்பது வேற எதுவுமே இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய பழைய பாவ பழக்க வழக்கங்கள் அல்லது இந்த மாம்ச சுபாவங்கள். அப்போ இவைகள் தான் என்ன, இந்த பழைய புளித்த மாவு. இவைகளோடு என்ன பண்ணக்கூடாதான், நாம விருந்தை ஆசரிக்க கூடாது என்கின்ற இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அனுசரிப்பு இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு சடங்காச்சாரம் போல மாறிவிடக் கூடாது என்கின்ற இந்த அர்த்தத்தையும் கொடுக்குது. சடங்காச்சாரம்னா என்ன? எப்போதும் மார்ச் ஏப்ரல்ல என்ன வந்துடும், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதி வந்துடும். ஆகவே நம்ம ஜனவரி மாதத்திலிருந்து என்ன பண்ணிடலாம், அந்த காலப்பகுதியில் நம்மை நாம் சரியாக வைத்துக்கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஜபத்திலேயோ கிரியைகள்லையோ சுபாவங்கள்லையோ ஒரு கட்டுப்பாடை நம்ம மேற்கொண்டு நம்மை நாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த பந்திக்கு தகுதியாக ஆக்கிக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்கள் காணப்பட்டால், அல்லது அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு உரியவர்களாக இந்த காலப்பகுதிக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், அப்படின்னா இந்த காலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கணும், அதிக முக்கியத்துவம் இந்த காலப்பகுதிகளுக்கு இருக்கணும். ஆனா இந்த காலப்பகுதிக்கு மட்டும்தான் இந்த முக்கியத்துவம் என்று நம்ம என்ன ஆகக்கூடாது, நாம இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா ஒரு 3 மாச அளவு மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஒரு கவனம் கொடுக்கிறவர்களாக இருந்து
பந்திக்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமான ஒரு பார்வையாக இருந்தால், பந்தியை அனுசரித்து முடித்த பிற்பாடு, நினைவு கூறுதலின் நாளுக்கு பிற்பாடு மீண்டும் நம்முடைய விழுந்து போன நிலைகளும் சுபாவங்களும் பழக்க வழக்கங்களும் மீண்டும் நம்மளை மேற்கொள்வது ரொம்ப எளிமையாக அங்க இருக்கும். ஏன்னா 3 மாசம் தானே என்று நாமளே என்ன பண்றோம், ஒரு கால அளவு வைக்கக்கூடியவங்களாக மாறும்போது இந்த இடத்துல இந்த மாம்சமும் இந்த மாம்சத்தினுடைய சுபாவங்களும் பழைய பழக்க வழக்கங்களும் அல்லது பாவங்களோ இவைகளை நாம மேற்கொள்றது இல்ல, அவைகள் நம்மளை மேற்கொள்வதற்கு எப்போதும் என்ன ஆயத்தமாகவே இருக்குது. நாம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் 3 மாசம் என்ன பண்ணு, கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடு, நாங்க 3 மாசம் கொஞ்சம் ஆயத்தம் ஆயிக்கிறோம், எங்களை நாங்க கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு நாம் நம்மை அறியாமலே என்ன பண்ணிடுறோம், ஒரு கால அளவுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு. இதை 6வது வால்யூம்ல சகோதரர் ரசல் அவர்கள் எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு. விருந்தை அனுசரித்தல் என்பது நினைவு கூறுதலின் நாள் அனுசரிப்புகளோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இன்னும் ஆழமாக அதற்குள் பங்கு கொள்ளுதலாகும். ஏன்னா அந்த அனுசரிப்பின் நாளோடு அது நின்றுவிடக் கூடாது, அல்லது அதற்கு முந்தின 3 மாதங்கள் ஆயத்த காலம் என்பது ஆரோக்கியமான விஷயங்கள். ஆனா அதுவும் அந்த காலத்துக்கு உட்பட்டதாக மட்டும் இருந்துடக்கூடாது, மாறாக இன்னும் ஆழமாக அது என்ன ஆகணுமா, அதற்குள் பங்கு கொள்ளுதல் என்று கவனிக்கும் போது இந்த நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடந்தேறக்கூடிய விஷயமாக இருக்கணும். என்ன ஆகணும், இந்த நினைவு கூறுதல். ஒரு முறை நம்ம பந்தியில கை வச்சுட்டு அந்த அப்பம் மற்றும் பாத்திரத்துல பங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதற்கப்புறம் அந்த அப்பம் மற்றும் பாத்திரத்துல பங்கெடுத்தது என்ன அப்படின்னா, அதுதான் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஏற்பாடு. அதை கடந்து வந்ததற்கு அப்புறம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லது அந்த 1 வருட காலம் முழுவதும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல, செயல்கள்ல, பேச்சுக்கள்ல அனைத்திலையுமே கர்த்தருடைய மரணத்தை நாமோ தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம தெரிவிக்கணும்னா அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் அங்க இருக்கணும் என்கின்ற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அது என்ன ஆழமாக பங்கு கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னா, அருமையானவர்களே, நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விருந்தை நித்தமும் அனுசரிக்கணும். எப்படி? நித்தமும்னா என்ன, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மரணத்தை நாம் அனுசரிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அதுதான் அடையாளப்படுத்துது அந்த அப்பம் மற்றும் அந்த பாத்திரம். அப்ப அப்பம் எதை குறிக்கும் என்று சொல்லும் போது அது நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய பிக்கப்பட்ட சரீரம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். வசனம் வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்துல 53 - 56 வரை நீங்க வாசிங்க. 53 - 56. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கர்த்தர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் போது நினைவு கூறுதலின் நாள்ல மட்டும் இதை நீங்க செய்யணும்ன்ற அர்த்தத்துல சொல்லிட்டாரானா? இல்லவே இல்ல. மாறாக இந்த வசனம் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் என்கிட்ட உங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்ல, உங்களுக்கு ஜீவன் இல்ல அப்படின்ற விஷயத்தை கர்த்தர் சொல்றார். அப்ப இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஏனென்றால் நாம் கை வைக்கக்கூடிய அப்பம் அது கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்தை அது அடையாளப்படுத்துது. அப்ப சரீரம் எதை குறிக்கும் அப்படின்னா, அது அவருடைய பிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சரீரத்தை அடையாளப்படுத்துது. அப்ப பிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம், இதை நாம என்ன பண்றோம், வாங்கி நாம பிட்டு நாம புசிக்கணும். இது அனுதினமும் நடக்கணும். இதனுடைய அடிப்படை சத்தியங்கள் நமக்கு தெரியும். இதை நம்ம இந்த உட்கொள்ளுதல், கர்த்தர் சொல்றார் இல்லைங்களா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவன் கிட்ட, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்குள்ள ஜீவன் இல்லை என்று கர்த்தர் சொல்றார் இல்லையா. அப்ப இதனுடைய விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது
இது அனுதினமும் நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? புசிக்கணும், கர்த்தரை புசிக்கணும், உட்கொள்ளணும் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என்னை புசிக்க வேண்டும் என்று சொல்லிட்ட காரியம் அது என்ன என்று நம்ம கவனிக்கும் போது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை தான் எப்படி இருக்கு? திருச்சபைக்கு உண்மையான அப்பமாக அங்க இருக்கு. அப்போ கர்த்தர் இயேசு அவர் நமக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள், அவைகளை நாம் நம்மளுடைய இருதயங்கள்லையும் நம்மளுடைய சிந்தனைகள்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ளணும். நாம எப்போதும் கேட்கிறோம், என்ன பண்றோம்? சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா இங்க கேட்கறத பத்தி பேசல, மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை நம் இருதயத்திலையும் நம் சிந்தனைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏனென்றால் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அது சிந்தனைகள்ல கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியலாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளாக அவைகள் காணப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆண்டவருடைய மரணத்தை, அதாவது நம்முடைய ஆண்டவரை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குணத்தை, அவரை நாம வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையாகவே அவருடைய மரணத்தை நாம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என் மாம்சத்தை புசித்து என்று சொல்லும் போது அப்ப அவருடைய மாம்சம் என்ன அப்படின்னா, அது அவர் நமக்கு தந்துட்ட வார்த்தைகள் என்கின்ற இன்னொரு மேலான அர்த்தமும் அங்க இருக்கு. மேலான அர்த்தமும் அங்க இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பலியின் ஜீவியத்தை நாம ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும். எப்படி நடத்த முடியும்? நம்ம எதன் அடிப்படையில் நம்ம நடத்த முடியும்? நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில என்னுடைய பலியின் ஜீவியத்துல என்னை நானே நடத்தி கொள்ள முடியாது. என்னை நானே என்ன பண்ண முடியாது? நான் நடத்தி கொள்ள முடியாது. ஆனால் இந்த பலியின் ஜீவியத்தில் என்னை நானே நடத்தி கொள்வதற்கான ஒரு ஏற்பாடை தேவன் வச்சிருக்கிறாரு. அதுதான் என்ன? கர்த்தர் வழியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நம்முடைய ஜீவியத்தை, நாம பலியின் ஜீவியத்தை வழிநடத்துவதற்கு நாம் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய நொறுக்கப்பட்ட சரீரத்தை நாம் அனுதினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம புசிக்கணும். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 63 நீங்க வாசிங்க. யோவான் 6:63. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லிட்டாரா? அதே யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்ப கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம உட்கொள்ளுவதே, ஏற்றுக்கொள்வதே, அவரை புசிப்பதாக அங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்ப அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு அவருடைய மாம்சத்தை ஏன் இந்த இடத்துல அவர் சபைக்கு இதை நீங்க வாங்கி உங்களுக்குள் பிட்டு புசியுங்கள் என்று சொல்லிட்டார் அப்படின்னா, அது பிக்கப்பட்ட சரீரம் என்பது நமக்கு தெரியும், அது நொறுக்கப்பட்ட சரீரம் என்பது தெரியும். ஆனா அதை ஏன் அந்த இடத்துல அவர் அடையாளப்படுத்துகிறார் என்றால், அத நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவருடைய சரீரத்தை அவருடைய மரணத்தின் சமயத்துல ஏதோ பிக்க கொடுத்தார் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. என்னது? அவருடைய மரணத்தின் சமயத்துல அவர் பிக்க கொடுத்ததை அது அடையாளப்படுத்துது என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறாக அந்த பிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம் என்பது 3.5 வருட காலங்களும் அவருடைய யோர்தானின் உடன்படிக்கையில இருந்து சிலுவையில் அவருடைய ஜீவன் போகிற அந்த தருண முறை, அந்த 3.5 வருட காலங்களும் அவர் பலியின் ஜீவியத்துல, அவருடைய உடன்படிக்கையில, இந்த பூமிக்குரிய ஊழியத்துல அவர் தன்னுடைய மாம்சத்தை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பலியாக நொறுக்குவதற்கு கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. சரீரம் குறிக்குது அவருடைய வாழ்க்கை. அப்ப அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு? தேவ சித்தத்திற்காக, ஊழியத்திற்காக அப்படியே என்ன பண்ணிட்டாரு?
கொடுத்துட்டார், அவர் தேவன்கிட்ட கொடுத்துட்டார். அதுதான் நொறுக்கப்பட்ட, பிக்கப்பட்ட அவருடைய சரீரமாக அங்க இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய 3 வருஷ வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அது பலியின் வாழ்க்கை, அது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, அது பிக்கப்பட்ட காலங்கள். அது 3 வருஷமும் அவர் என்ன பண்ணிட்டார்? தேவ சித்தம் செய்வதற்காக முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த பிக்கப்பட்ட சரீரம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் கொடுக்குது தெரியுங்களா? இப்ப நாம் அவரால் ஜீவன் அடைந்திருக்கும் போது, நாம் நீதிமான்களாக நீதியின் வஸ்திரம் அவருடைய புண்ணியத்தினால் நம் மீது தரிப்பிக்கப்பட்டிருக்கும் போது, நாம் அந்த அப்பத்தில் கை வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த அப்பத்தில் கை வைத்த நாளில் இருந்து, அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீதிமானாக்கப்பட்ட நாளில் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையவும் தேவசித்தம் செய்வதற்காக என்ன பண்ணும் தெரியுமா? பிக்க கொடுத்துடணும். என்ன பண்ணும்? அதனால அதை நம்ம பிட்டு சாப்பிடணும், பிக்க கொடுத்துடணும், அர்ப்பணிச்சிடணும். இதுதான் கர்த்தர் இயேசுவோடு நமக்கு தற்காலங்களில் இருக்கக்கூடிய பங்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய ஒட்டுமொத்த அந்த 3 வருஷ வாழ்க்கை என்பது முற்றிலுமாக தேவ சித்தத்திற்காக மற்றும் தெய்வீக ஊழியங்களை ஏறெடுப்பதற்காக பலியாக அந்த சரீரம் என்ன ஆக்கப்பட்டுச்சு? அது நொறுக்கப்பட்டுச்சு என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தைகள் நமக்கான வார்த்தைகளாக இருக்குது, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவனுக்கான வாழ்க்கையாக அங்க இருக்குது, நமக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அவருடைய வார்த்தையாக அங்க இருக்கு என்பதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உணர்ந்து கொள்வது அவசியம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லிய வார்த்தையே என்ன பண்ணும்? உங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக அங்க இருக்குது, அது ஆவியாயும் ஜீவனாயும் அங்க இருக்கு என்று அவர் சொல்லிட்டார். அவர் அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டுமே நம்மளுடைய ஜீவியத்தில் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா, நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் இயேசு மற்றும் அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நாம் சத்தியத்தை என்ன பண்ணணும்? நாம் உட்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். ஆகவே இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அருமையானவர்களே, நாம இந்த காலங்கள்ல ஒவ்வொருவருமே எண்ணற்ற சூழ்நிலைகள்ல, வேலைகள்ல நம்ம கடந்து ஓடுறோமோ, நிறைய மாம்சத்தின் கடமைகள், பொறுப்புகள் என்று நிறைய நம் தலை மீது அங்க இருக்குது. அநேக வகையான அழுத்தங்கள் நம் மீது வந்து சேருது. இன்னும் சொல்லும் போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நாமோ இப்படி நிறைய காரியங்கள் இந்த பூமிக்குரிய அல்லது இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கைகள்ல நிறைய காரியங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறதுனால நாம் அதிகமாக நம்முடைய அன்பின் ஆண்டவரை உட்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுவது இல்லை. அப்படின்னா நம்ம அதிகமாக சத்தியங்களை நம்ம என்ன பண்றதில்ல, உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது இல்லை. அந்த உட்கொள்ளுதல் எதளவுக்கு இருக்கு அப்படின்னா, வெறுமனே சபை கூடுகை வரும்போது வந்து கேட்பது, அவ்வளவுதான், முடிச்சிடறோம். அதுலயும் ஆப்சண்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். சில சமயத்துல வந்துருவோம், மாம்சம் இங்க இருக்கும், ஆவி என்ன ஆயிரும்? அது ஒரு சோர்வுக்குள்ள, தூக்கத்துக்குள்ள போயிடும். இது ஒரு பாகம் இருக்கு. அப்போ சரியாக அந்த உட்கொள்ளுதல் என்பது என்ன ஆகுறது இல்லை, நடக்கிறது இல்லை. வீடுகளுக்கு போகும்போது அங்க மற்ற காரியங்கள், மற்ற சூழ்நிலைகள் வந்துடும். உலகத்துக்குள்ள போகும்போது வேலைகள் என்று வந்துடும். இதை தாண்டி ஏதாவது வாய்ப்புகள், ஊழியம் என்று வந்துச்சுன்னா அவைகளை செய்வதற்காக படிப்போம். இதெல்லாம் என்ன ஆகாது? கர்த்தரை உட்கொள்ளுதல் ஆகாது. அப்படின்னா நம்முடைய பலியின் ஜீவியத்தை நாம் நடத்தி கொள்வதற்கு, இந்த பலியின் ஜீவியத்தை நடத்துவதற்கு இவைகள் எல்லாம் போதுமானவைகள் அல்ல. நாம கர்த்தர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் என்ன ஆகணும்? நம்ம உட்கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது அவருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளக்கூடியவர்களாக இங்க இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இயேசுவை நம்ம படிக்கக்கூடியவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நம்ம உள்வாங்கக்கூடியவர்களாக, அவருடைய உபதேசங்களை நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லைங்களா, அந்த அடிச்சுவடுகளின் அனுபவங்கள் மற்றும் அது சம்பந்தமான தேவனுடைய வார்த்தைகள், பலியின் முறைமைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கர்த்தர் சார்ந்த விஷயத்தை எல்லாம் தேவன் வேதத்துல கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அவைகளை எல்லாம் அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை உட்கொள்ளக்கூடியவர்களாக இப்பதான் நம்ம ஆகிறோம்.
அப்ப இந்த ஏற்பாட்டுல இவைகளை நம்ம அனுதினமும் செய்யணுமானா நிச்சயமா செய்யணும். ஏனென்றால் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவங்களை இந்த வனாந்தர பிரயாணத்துல நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு மன்னா கொடுத்தாரு இல்லைங்களா? அப்ப அந்த மன்னாவை அவங்க அனுதினமும் என்ன பண்ணணும்? அனுதினமும் அதை அவங்க என்ன பண்ணணும்? போய் அதிகாலையிலேயே எந்திரிச்சு அவங்க எடுக்கணும். அப்புறம் அன்றன்றைய நாள்லயே அதை சாப்பிட்டு முடிக்கணும். மறுநாள் வரும்போது என்ன பண்ணணும்? மீண்டும் போய் எடுக்கணும். இதுதான் அவங்களுக்கான ஏற்பாடு. அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மன்னாவை சேகரித்து அவர்கள் உட்கொண்டாங்க. ஒருவேளை அவங்க தாமதிச்சாங்கன்னா, கொஞ்சம் லேட்டா போய் எடுத்துக்கலாம்னு ஒருவேளை அவங்க தாமதிச்சாங்கன்னா மன்னா உருகி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இல்ல, அன்றைய நாளுக்குரிய ஆகாரம் அவங்களுக்கு இல்ல. இப்படியே நம்ம ஆவிக்குரிய விஷயத்துக்கு வரலாம். ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தர் இயேசு திருச்சபைக்கு சொல்லும் போது அவருடைய உபதேசங்களை அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலேயே ஆரம்பிச்சுட்டார். சபைக்கான உபதேசங்களை ஆரம்பிச்சுட்டார். சபைக்கான போதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். மலைப்பிரசங்கத்துல இருந்து வரும். மலைப்பிரசங்கம் யாருக்கானது? சபைக்கானது. எங்க வரை போகுது இந்த மலைப்பிரசங்கம்? 8ஆம் அதிகாரம் வரை போகுது. சரிங்களா? அப்போ மத்தேயு 7:7 என்ன சொல்றாரு? வாசிங்க நீங்க. மத்தேயு 7:7. தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கும். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வசனத்தை பொதுவான கிறிஸ்தவர்கள் எப்படி அர்த்தம் புரிஞ்சிருக்கிறாங்க? கேட்கணும். என்ன கேட்கணும்? வீடு, காரு, வசதி, வாய்ப்பு, வேலை, அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? இப்படி போயிட்டாங்க, மாத்திட்டாங்க வசனத்தினுடைய அர்த்தம். அப்புறம் தேடுறது. எதை தேடுறது? அவங்க இருதயத்துல வச்சிருக்கக்கூடிய லட்சியங்கள், நோக்கங்கள், ஆசைகள் எல்லாம் என்ன, அதை அவங்க தேடி ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதுவுமே கிடைக்கலன்னா போய் என்ன பண்ணிருங்க? அமுக்கி சறுக்கி குலுக்கி கொடுக்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? வானத்தை திறப்பாராம். இவங்க பூமியில இருப்பாங்களாம், தேவன் வானத்தையே திறந்து அப்படி கொட்டிடுவாராம். அப்ப அவர்கிட்ட போய் என்ன பண்ணிடணுமா? அவர்கிட்ட போய் தட்டு தட்டுன்னு தட்டி என்ன பண்ணிடணுமா? கேட்டு வாங்கிடணும் என்று கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிட்டாங்க? விஷயங்களை, அர்த்தங்களை மாத்திட்டாங்க. ஆனா இது சபைக்கான ஒரு வார்த்தை. கேட்கணும், தேடணும், தட்டணும். சரிங்களா? நம்ம எதைத்தான் கேட்கணும்? தேவன் கிட்ட எதை கேட்கணும்? ஆவிக்குரியவர்களாகிய நாம தேவன் கிட்ட ஒவ்வொரு நாளும் எதை கேட்கணும்? இப்பதான் மேல பார்த்த உதாரணம், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கப்படும். நமக்கு என்ன? ஆவிக்குரிய மன்னா. இப்ப ஆவிக்குரிய மன்னாவை பத்தி சொல்லும்போது ஏற்ற காலத்தினுடைய சத்தியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான சத்தியங்களை நம்ம என்ன பண்ணணும்? நாம கேட்கணும். கேட்கறது எதை குறிக்கும்? நம்ம செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். ஒன்று, தேடணும். என்ன பண்ணணுமா? சத்தியத்தை தேடுறதுனா என்ன அர்த்தம்? இங்க எதுவுமே கிடைக்கல, அப்படியே ஒவ்வொரு சபைக்கா போயிட்டு வரலாம், அப்படியா? அது இல்லை. தேடுறது எதை குறிக்கும் அப்படின்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, நாம ஒரு காரியத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆழமான தாற்பயங்கள் புரியும் வரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆழமாக அவைகளை அறிந்து கொள்வதற்கான தேடல்ல தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை படிக்கக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. அடுத்து தட்டுதல் அப்படின்னா என்ன? ஒருவேளை தெய்வீக காரியங்கள் நமக்கு கருகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, எனக்கு ஞானம் குறைவா இருக்கும்போது தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? போய் ஞானத்தை கேட்டு வாங்கணும். எல்லாமே ஆவிக்குரிய சத்தியம் சார்ந்த விஷயங்கள். கேட்டல், தேடுதல், தட்டுதல், இதுதான் விஷயம். வேற விஷயங்களை கேட்பது தேவ சித்தமாக இருக்குமானா அது இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். வேற எந்த காரியங்களையும் ஆவிக்குரியவர்கள் தேவன் கிட்ட கேட்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ஏன்னா அதையெல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணிடுவார்? தந்துருவார், நடத்திடுவார், நம்மளை பாதுகாத்துருவார், நம்மளை போஷிச்சிருவார் என்கின்ற எல்லா வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால மற்றவைகளை நாடி தேடி கேட்கக்கூடியவர்களாக ஆவிக்குரியவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆகவே கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஆவிக்குரிய மன்னா, ஆவிக்குரிய சத்தியங்கள். அப்ப இவைகள் தான் ஒரு புதிய சிருஷ்டி அவர்கள் அவங்களுடைய பலியின் ஜீவியத்தை நடத்துவதற்கு இதுதான் என்ன ஆகும்? நமக்கு உதவி புரியும்
என்கின்ற காரியத்தை உள்வாங்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசித்து என்று சொல்லிட்டாரு. அப்ப அனுதினமும் என் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நான் என்ன பண்ணணும்? நான் புசிக்கக்கூடியவனாக நான் இருக்கணும் என்று அதை கேட்கக்கூடியவனாகவும் தேடக்கூடியவனாகவும் தட்டக்கூடியவனாகவும் நீங்களும் நானும் என்னாகணும்? நாம காணப்படணும். ஆகவே சத்தியத்தை தேடுவதற்கு சரியான முயற்சி, அது மட்டும் இல்ல அர்ப்பணிப்பும் அங்க இருக்கணும். முயற்சி, அர்ப்பணிப்பு இருக்கணும். இதெல்லாம் இன்றைய நாட்கள்ல நம்ம கிட்ட என்ன ஆகுறது இல்ல. அதற்கான முயற்சிகளும் இந்த முயற்சின்ற வார்த்தை புரியுதா? ஏன்னா அந்த முயற்சிகள் கூட அநேகருடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும்போது இப்ப நாம எப்படி விருந்தை சரியாக ஆசரிக்க முடியும்? போய் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நம்ம எப்படி நம்ம அனுசரிக்க முடியும்? இந்த சரியான ஏற்பாடுகள் நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கும் போது இந்த கிரமமான வேலைகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் நம்ம எப்படி போய் நம்ம ஆசரிக்க முடியும்? தகுதி உடையவர்களாக நம்ம தேவனுடைய பார்வையில் ஆயிர முடியுமா? ஒரு கேள்வி ஆகுது இல்லைங்களா? ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இவைகளை செய்தே ஆகணும். அப்ப இதற்கு பெரிய அளவுல என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு இதற்கு பெரிய அளவுல இருக்கணும். முயற்சிகளும் பெரிய அளவுல இருக்கணும். இந்த முயற்சியும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை வேலையில் விழுங்கி கொண்டு இருக்குது, என்னுடைய கடமைகள் என்னை விழுங்கிக்கிட்டு இருக்குது, எனது குடும்ப பொறுப்புகள் என்னை விழுங்கிக்கிட்டு இருக்குது, இப்படி அநேக வகையான சூழ்நிலைகளும் காரியங்களும் என்னையும் என் நேரத்தையும் என்னுடைய பிரயாசங்களையும் என்னுடைய தாளந்துகளையும் என்னுடைய உழைப்புகளையும் விழுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக ஒருவேளை நான் போயிட்டா, நான் கவனமற்று இருந்துட்டால் என்ன ஆயிடும்? அர்ப்பணிப்பு என்கின்ற ஒரு பாகமே இல்லாமல் போயிடும். அர்ப்பணிப்பு என்கின்ற ஒரு பாகம் இல்லாமல் போயிடும். அப்ப அவைகளை கடமைகளாக வைத்துக்கொண்டு பிரதானமாக நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம உட்கொள்ளக்கூடிய ஏற்பாட்டுல அதிகப்படியான அர்ப்பணிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது அவசியம். இதற்கு பெரும் முயற்சிகள் அங்க இருக்கணும். இந்த முயற்சிகளும் இந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? நிச்சயமாக நம்முடைய பலியின் ஜீவியத்தை நம்ம நடத்த முடியாது. அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமா நம்முடைய ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளாதவர்களாக நம்ம இருக்கணும். பாருங்க, நம்முடைய ஆண்டவரை உட்கொள்ளாமல், அவருடைய மாம்சத்தை உட்கொள்ளாமலே ஏதோ நான் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேதியில போய் நான் கை வச்சுட்டு வருவேன் அப்படின்னா அது சடங்காச்சாரமா போயிருது இல்லைங்களா? சடங்காச்சாரமா போகுதா இல்லையா? அப்போ நம்ம பாருங்க, இதை நம்ம பெரிய ஒரு கவனம் உடையவங்களாக அங்க இருக்கணும். அப்போ நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி தேடணும்? அதற்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அருமையான ஒரு வசனம் இருக்கு. தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119 14 16 வரை நீங்க வாசிங்க. சங்கீதம் 119 வசனம் 14 16 வரை பாருங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழிகளில் களி கூறுகிறேன். அவங்க எல்லாம் பூமிக்குரிய வாக்கு தத்தங்களை பெற்றவங்க, புரியுதுங்களா? ஆனா தாவீது சொல்றாரு, திரளான செல்வத்தில் ஒருவர் களி கூறுவது போல. அப்படின்னா திரளான செல்வம் இருந்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு? ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பார். அவருடைய ஒவ்வொரு நாளுமே அவருக்கு எப்படித்தான் இருக்கும்? புதிய நாளா இருக்கும். ஏன்? களி கூறக்கூடிய வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, நிம்மதியா அவர் என்ன நினைக்கிறாரோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போவதற்கு அவருக்கு தடையே இல்லை. எல்லாமே வந்துடும். மதிப்பு, மரியாதை எல்லாமே என்ன வந்துடும்? பணத்தினால வந்துடும். சரிங்களா? அப்ப ஒரு மனுஷன் அதிகப்படியா பணம், செல்வம் இருக்குன்னா என்ன பண்ணிடுவார்? அவரு அதுல களி கூற ஆரம்பிச்சிருவார். ஒரு வியாதி வந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? பணத்தை வச்சு சரி செஞ்சிருவான். புரியுதுங்களா? அப்போ திரளான செல்வத்தில் ஒரு மனுஷன் களி கூறுவது போல நான் அப்படி இல்லை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுகிறேன். சாட்சிகள்னா யாரு? சாட்சிகள் யாரு? அவருடைய சாட்சிகள். நான் உமது சாட்சிகளின் வழியாக, தேவனுடைய மனிதர்கள் தான். தாவீதினுடைய அருமையான முற்பிதாக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய விசுவாசம்,
அவங்க எப்படியெல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, மற்றும் தேவனுடைய வார்த்தைகள், பிரமாணங்கள், அவருடைய நியாய பிரமாணங்கள், இதையெல்லாம் என்ன பண்றாரு? உமது சாட்சிகளின் வழியாக நான் களி கூறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வாசி முடிங்க 16 வரை. உமது கட்டளைகளை தியானித்து பாருங்க, உமது கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அவ்வளோ பெரிய ராஜா. அப்ப அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? இயல்பாகவே அந்த ராஜா என்று வரும்போது எல்லா வகையான சுகபோகமான வாழ்க்கைக்கான ஏற்பாடுகள் வந்துடும். ஆனா தாவீது ரொம்ப நேர்த்தியான பார்வை உடையவராக இருந்திருக்கிறாரு. திரளான செல்வத்துல ஒரு மனுஷன் களி கூறுவது போல அப்படின்னா, நான் அதுல களி கூறல, நான் என்ன பண்றேன்? உமது சாட்சிகளின் வழியாக நான் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை நான் என்ன பண்றேன்? கண்ணோக்குகிறேன். உமது வழிகளை நான் என்ன பண்றேன்? நான் பார்க்கிறேன், நான் தியானிக்கிறேன் சொல்றாரு அவரு. வாசிங்க. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படியா? நியாயப்பிரமாணம் ஒருவராலும் நிறைவேற்ற முடியாதது, தாவீதினாலையும் நிறைவேற்ற முடியாதுதான். ஆனால் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கான விருப்பம், ஆசை அவர் இதயத்துல இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கிறாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆவல், ஆர்வம் அவருடைய இருதயத்தில் இருந்திருக்கு. அதான் என்ன சொல்றாரு? மீண்டும் வாசிங்க அந்த பகுதியை. உமது பிரமாணங்களில் நான் மனமகிழ்ச்சியாக அங்க இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? இந்த நியாய பிரமாணம் அவங்களுக்கு பெரிய பாரமா மாறிடுச்சு. பாரமா மாத்திட்டாங்க. யாரு? சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் ஜனங்களுக்கு பாரமா மாத்திட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா? என்ன சொல்றாரு? உங்கள் பாரத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க. என்ன பாரம் சுமந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? இந்த நியாய பிரமாணம். எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு என்ன பண்றாரு? அங்க சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன ஆயிடுச்சு? நியாய பிரமாணத்தை அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? ரொம்ப பாரமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, உமது கற்பனைகளை நான் என்ன பண்றேன்? களி கூறுகிறேன் அப்படின்றார். கற்பனைகளின் பேரில் களி கூறுகிறேன் அப்படின்றார். புரியுதுங்களா? கட்டளைகள், கற்பனைகள் என்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் முன்வைக்கிறாரு பாருங்க. சாட்சிகள் என்று எல்லாம் தேவனுடைய சாட்சிகள், கற்பனைகள், கட்டளைகள் என்கின்ற இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். நம்ம அடுத்து வாசம் முடிங்க. பாத்தீங்களா? உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை நான் மறவேன். அப்ப அதனுடைய முக்கியத்துவம் என்ன பண்ணிருக்கிறார்? அந்த சமயத்துல தாவீது அவர் பார்த்திருக்கிறார். ஆனா இது முழுக்க முழுக்க நமக்கானது, இது நமக்கானது. அப்ப நாம் கூட எப்படி இருக்கணும்? திரளான செல்வம், இந்த உலகபூர்வமான விஷயங்கள், இந்த உலகத்துல நமக்கு தேவையான விஷயங்கள் என்று இவைகளின் மீது நம்ம கவனம் செலுத்தி நம்ம ஓடும்போது உண்மையாகவே அருமையானவர்களே, நாம் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நம்ம அனுதினமும் தெரிவிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் போயிடுவோம். ஒரு சாமானியர்களை போல, மற்ற உலக ஜனங்களைப் போல நாமும் காணப்பட்டுருவோம். ஆகவே நம்ம அனுதினமும் நம்முடைய அன்பின் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உட்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப இவைகளை செய்யும் போது பாருங்க, நாமும் தாவீது சொன்ன இந்த வார்த்தைகளை போல நம்ம செய்யும் போது, அப்படின்னா நமக்கு பிரமாணங்கள் இல்லை, கட்டளைகள் இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள் எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு அப்படின்ட்டாரு அவரு. அதே போல உங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற பிரமாணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையாக இருக்கணும்ன்ற விஷயங்கள் சொல்லிட்டாரு. இது போல எவ்வளவு உபதேசங்கள் சபைக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு போதனைகள் கொடுத்திருக்கிறார். அப்போ இது போல நிறைய படிப்பினைகள், போதனைகள், வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கும் போது இவைகளை நாம் என்ன பண்ணணும்? மனமகிழ்ச்சியோடு நாமும் ஏற்றுக்கொண்டு, நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, நாம் அவைகளை உள்வாங்கும் போது நாம் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய சரீரத்தை நாம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் விருந்துண்பவர்களாக நாம் இருப்போம். எப்படி? விருந்து உண்ணக்கூடியவர்களை போல நாம் இருக்கணும். இந்த விருந்து உண்றதுன்னா என்ன? ரொம்ப ஆர்வமா விருந்துல சாப்பிடுவோம் தெரியுங்களா?
வீட்டுல டெய்லி பிரியாணியே ஆக்கி போட்டாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இல்லாத பிரியாணி கடையில வாங்கினா எப்படி நம்ம சாப்பிடுவோம்? இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருள், இதை இங்க நமக்கு வந்திருக்குன்றது போல அடிச்சு புடிச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஏன்? அதை ஒரு விருந்து போல பார்ப்போம். அதாவது ஒரு விருந்துக்கு போனோம்னா அங்க விருந்து உணவு என்ன? இது டெய்லி வீட்டுல கிடைக்கிற உணவு கிடையாது. அப்ப இங்க எல்லாமே ஸ்பெஷலா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுறோம் இல்லைங்களா? அது போல அந்த விருந்துண்ணுதல் என்பது ஒரு ஆர்வம், ஒரு ஆவல். அது போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? விருந்துண்ணணும். ஆவலோடு, ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் அவைகளை நாம என்ன பண்ணணும்? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுல விருந்து போல எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். இன்னும் சில வசனம் வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். ஆமா, அப்போ இந்த வசனம் நமக்கு பரிச்சயமானதுதான். எரேமியா என்ன சொல்றாரு? உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனேயே அவைகளை உட்கொண்டேன். நாமும் என்ன பண்ணணும்? நமக்கு வார்த்தைகள் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? நமக்கு வார்த்தைகள் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும். அப்ப உட்கொள்ளுதல்னா என்ன? அதை நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள நாம தான் என்ன பண்ணணும்? நாம தான் எடுத்துட்டு போகணும். இந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. நாம தான் எடுத்துட்டு போகணும். ஏன் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, இந்த மாம்ச நிலையில காணப்படக்கூடிய நம்முடைய இருதயத்துல நிறைய ஆகாதவைகள் என்ன இந்த இருதயத்துல நிரம்பி இருக்கும் போது, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய இருதயத்தை நம்ம அலங்கரிக்கணும். அப்படி அலங்கரிக்கணும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய வீணானவைகள், தேவையில்லாதவைகளை என்ன பண்ண வேண்டியது இருக்குது? எடுத்து போட வேண்டிய, சுத்திகரிக்க வேண்டிய இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவோம். ஒரு புதிய பொருள் வீட்டுக்கு கொண்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வைக்கக்கூடிய இடத்துல காலகாலமா இருந்திருந்தாலும் உடனடியா தூக்கி ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன்? தூக்கி போடுறோமா இல்லையா? அது போல இந்த விழுந்து போன பாவ சுவாப காரியங்கள் நிறைய நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். லட்சியங்கள், நோக்கங்கள் நிரம்பி இருக்கும். ஆனா அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து கொண்டு அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை விருந்துண்ணக்கூடியவர்களாக, விருந்தை அனுசரிக்கக்கூடியவர்களாக நாம் அவைகளை புரிந்து கொண்டு நாம் நடக்கும்போது, அவைகளை செய்யும் போது, அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல எடுத்துட்டு போகக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு என்று உணரும் போது, ஆகாதவைகளை எல்லாம் நம்ம எடுத்து போடக்கூடியவர்களாக நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். இது பஸ்கா காலத்துல மட்டும்தான் நம்ம இருதயத்தை நம்ம சரி செய்யணும்னு நினைச்சா ரொம்ப கடினம். ஆனா அனுதினமும் இந்த வார்த்தைகளை நம் இருதயத்தில் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இருதயம் பரிசுத்தத்தை அடைந்து கொண்டே அங்க இருக்கும். அப்ப வீணானவைகள் என்னாகும்? வெளியே போயிடும். மீண்டும் வீணானவைகள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளினால் அந்த இருதயம் என்னாக்கப்பட்டுரும்? அலங்கரிக்கப்பட்டுரும். ஏறத்தாழ தேவனுடைய கருத்துக்குள் காணப்படக்கூடிய இருதயமாக, தேவனுடைய விருப்பத்தை, சித்தத்தை செய்யக்கூடிய இருதயமாக அந்த இருதயம் மாறிடும். அப்ப இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது மட்டும்தான் இந்த இருதயத்தை நாம் என்ன ஆக்கி கொள்ள முடியும்? சரியான ஒரு வகையில சத்தியத்தினால் நம் முழுவதுமாக அலங்கரித்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த வேலையை நாமத்தான் செய்யணும். சத்தியத்தை நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனைகளையும் எடுத்துட்டு போகக்கூடிய வேலைகளை செய்யணும். அந்த எடுக்கிறது என்ன? ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம இதை தான் எடுக்கணும், ஆகவே இவைகளை நம்ம விடணும் என்கின்ற முடிவுகளை குறிக்கிறது. அந்த எடுக்கிறது எதை குறிக்குது? நம்ம எதை நம்ம வாழ்க்கையில வைக்கணும், எதை எடுத்து போடணும் என்கின்ற அந்த முடிவுகளை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானம் பண்ணணும். நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என் எண்ணங்கள் என்ன, என் சிந்தனைகள் என்ன, நான் எவைகளையெல்லாம் நாம் செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்கின்ற காரியங்கள், அது எது நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் அது நமக்கு தீர்மானம் பண்ணக்கூடியதாக அங்க இருக்கணும். நம்முடைய மாம்சமோ, நம்முடைய சுய சிந்தனைகளோ, நம்முடைய எண்ணங்களோ என்ன ஆகக்கூடாது?
அது தீர்மானம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய அனைத்து காரியத்தையும் தீர்மானம் பண்ணக்கூடியதாக அங்க இருக்கணும். அப்ப நம்முடைய இருதயம் என்ன ஆகணும்? கர்த்தருடைய வார்த்தைகள் முழுவதுமாக நம்முடைய இருதயத்துக்குள் எடுத்து சென்று அவைகளை வைத்தால் இந்த வேலைகள் அங்க நடக்கக்கூடியதாக அங்க இருக்கும் அருமையானவர்களே. ஆகவே அன்றாட வாழ்க்கையில நாம சத்தியத்தை எடுத்து நம்முடைய இருதயத்துல கொண்டு போய் வைப்பது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதும் அவசியமாக அங்க இருக்குது. அப்ப அதை நடைமுறைப்படுத்தணும்னா இருதயம் முழுவதும் என்னவாக இருக்கணும்? சத்தியத்தினால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் உட்கொள்ளுதல், விருந்துண்ணுதல் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மீண்டும் வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலேயே 24, 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாத்தீங்களா? என்னவா? நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே. பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? வாட்சி முடிங்க 25 வரை. பெருமழை சோர்ந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ இப்படியாக ஒருவர் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய சரீரத்தை புசித்து, அதாவது கர்த்தரை புசித்து ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவராக காணப்படும் போது அவரை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அல்லது இந்த உலகமே மாறினாலும் எப்படி இருக்கும்? இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க உறுதியான நிலையில தேவனுடைய காரியத்துல இவங்க தொடர்ந்து நிலை நின்று ஓடக்கூடியவங்களாக அங்க இருப்பாங்க முடியும். இல்லாட்டினா என்ன ஆகும்? சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது இல்லாமல் போயிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க. அப்போ நம்முடைய கட்டுதல் கண்மலையின் மீது இருக்கணும். அப்படி நம்ம கண்மலை யாரு? நம்முடைய கண்மலை யாரு? ஆமா. அப்போ நாம் நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் மீது நம்ம கட்டக்கூடியவர்களாக இங்க இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? உட்கொள்ளணும், நம் இருதயத்தில் எடுத்துட்டு போகணும். அப்புறம் அதன்படி நடக்கணும். நடந்தால் நம்ம என்ன ஆகிறோம்? நம்முடைய உடன்படிக்கையை நம்ம கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு கூட எச்சரிப்பு கொடுக்கிறாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 22 to 25 வரை பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. பாருங்க, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை, அப்படியே நம்ம மத்தியில எப்படியும் இருப்பாங்க. வசனம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நான் கேட்பேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் கேட்பேன். 5 மணி நேரம் கூட நீங்க கிளாஸ் எடுங்க, நான் கேட்பேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி என்ன பண்ணணுமா? நீங்களும் நானும் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். கேட்டுருவோம், இன்னும் ரொம்ப முக்கியமா நல்லா பேசிடுவோம். என்ன பண்ணுவோம்? நிறைய வசனம் பேசுவோம், சத்தியம் பேசுவோம், படிச்சதெல்லாம் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி கூட பேசிடுவோம். ஆனா இங்க அதை பத்தி பேசல. சத்தியத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்ல, அதை நடைமுறைப்படுத்தணும். யாருடைய வாழ்க்கையில? அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? வசனம் உட்கொள்ளப்படணும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கிரியைகளை உடையவர்களாக, அந்த வாழ்க்கையை உடையவர்களாக அவங்க இருக்கணும். இதுதான் வசனம், இதான் விஷயம். இதான் யாக்கோபு பேசுறாரு. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்க அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கணும். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கும். எப்படியா? பாத்தீங்களா?
திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? கண்ணாடியில அவனுடைய சுபாவ முகத்தை பார்க்கிறவனாக இருப்பானா. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? கண்ணாடியில போய் கண்ணாடினா என்ன அர்த்தம்? நமக்கு எது நமக்கு கண்ணாடி? வேதம், வசனம். அப்போ வசனத்துக்கிட்ட போகும்போதோ அல்லது நம்ம தேவன் கிட்ட போகும்போதோ அவருடைய சமூகத்துக்கிட்ட போகும்போதோ அருமையானவர்களை நம்மளை எது அடையாளப்படுத்தும்? உள்ளான மனிதன் தான் அங்க அடையாளம் காண்பிக்கப்படணும். நாம் வேதத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாம நம்முடைய முகத்தை பார்க்கும்போது புதிய மனுஷன் எப்படி வளர்ந்திருக்கிறான் என்பது தெரியணும். நம்ம எப்போ போனாலும் நம்முடைய பழைய மனுஷன் மட்டும் தெரியுறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? வெறுமனே கண்ணாடியை பார்த்தா இந்த வெளித்தோற்றமான இந்த முகமும் இந்த காரியங்கள் தெரிவது போல நம்முடைய மாம்ச மனுஷன் மட்டும்தான் தெரியும். அதனால பிரயோஜனம் இருக்கா? அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறார்? வசனத்தின்படி நடக்கவில்லை என்றால் வெறுமனே கண்ணாடியில் அவங்க மூஞ்சியை பார்த்து போற மாதிரிதான் இருக்கிறீங்க. அப்படின்னா உள்ளான மனுஷன் என்ன ஆகிறது இல்ல, வளருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. அப்ப இம்பார்ட்டன் எங்க? உள்ளான மனுஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உள்ளான மனுஷன் வளர வேண்டும் என்றால் திருவசனத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும், வாழணும் என்று நம்ம பார்க்கிறோம். வாட்ச முடிங்க நீங்க. அவன் தன்னை தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். பாத்தீங்களா எப்படி? உண்மையிலேயே கண்ணாடியை விட்டு போயிட்டோம்னா நம்முடைய சாயல் உண்மையில நமக்கு என்ன ஆகாது? நமக்கு தெரியாது. நம்ம மூஞ்சி நமக்கு தெரியுமா? நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டி வச்சு டேப்பா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் யாருன்ற நம்ம இல்ல, நமக்கு தெரியாது. நம்ம முகம், நம்முடைய சாயல் என்னன்னு நமக்கு தெரியாது. அது போல மாறிடுறோமா நாம? ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, முடிச்சிட்டீங்களா? 26 வரை 25 முடிச்சிட்டீங்களா? பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். எப்படியா? மீண்டும் வாசிங்க அந்த வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே எப்படியா? கேட்கிறதை மறக்கிறவனாக. இன்னும் சில வார்த்தைகள் போட்டுக்கலாம். கேட்கிறவைகளை மறக்கிறவனாக இல்லாமல், அல்லது கேட்கிறவைகளை விட்டு விடுகிறவனாக அல்லாமல், அது கேட்கிறவைகளை துணிகரமாக மறுக்கிறவர்களாக இல்லாமல், அல்லது ஒரு அசட்டை மனப்பான்மை உடையவர்களாக இல்லாமல் எப்படி இருப்பாங்களா அவங்க? அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவான். அப்ப நம்முடைய செய்கையில நம்ம என்ன ஆகணுமா? பாக்கியவான்களாக நம்ம மாறணும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இங்க யாக்கோபு நமக்கு என்ன பண்றார்? கொடுக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டார். யோவான் 17:17 என்ன சொல்லிட்டார்? யோவான் 17:17 என்ன மறந்துருச்சா? வாசிங்க. பாருங்க, உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்த. அப்படின்னா சத்தியத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துட்ட வார்த்தைக்கு என்ன இருக்கு? எல்லா வகையான வல்லமை இருக்கு. நம்மளை என்ன பண்ணும்? அது நம்மளை எல்லா நிலைகளிலும் இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லமை உடையது அந்த வார்த்தை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணுமா? உட்கொள்ளணும். அதைதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசித்து என்று சொல்லிட்டார். அப்ப அனுதினமும் நம்முடைய அன்பின் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? புசிக்கணும். அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும். அதுதான் உண்மையாகவே அனுதினமும் நம்ம கர்த்தரை என்ன பண்றோம்? நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். அந்த வார்த்தைகளை உட்கொண்டு அவைகளின்படி நின்று அவைகளை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:16 வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்
பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. வசனம் நமக்குள்ள எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கணும். அப்ப இதுக்கு எதளவுக்கு நம்ம கிட்ட அர்ப்பணிப்பு வேணும், எதளவுக்கு இந்த சத்தியத்தை நம்முடைய இருதயத்துல எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வேணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நாமோ அப்பத்துல எப்படி போய் கை வைக்கிறது, அந்த நாளை நம்ம எப்படி போய் அனுசரிக்கிறது? இவ்வளவு வருஷமும் நம்ம எப்படிதான் இருந்திருக்கிறோம். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம். இங்க விட்டுறலாம். வீட்டுல போய் தேவ சமூகத்துல ஒவ்வொருவருமே அமர்ந்து ஆழமாக நம்மை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம். என்னதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி நம்ம அளந்து பார்க்கணும்? உள்ளான மனுஷன் எதளவுக்கு வளர்ந்து இருக்கிறான், எதளவுக்கு கர்த்தரை வெளிப்படுத்தி இருக்கிறோம், கர்த்தருடைய குண அம்சங்களும் சாயல்களும் அவருடைய அர்ப்பணிப்பு போல அவருடைய காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள எதளவுக்கு வளர்ந்திருக்கு. ஏன்னா அந்த புதிய மனுஷன் யாருடைய சாயலாக இருக்கணும்? அந்த புதிய மனுஷன் தான் பிறக்கும் போது யாருடைய அங்கத்துவமாக மாறுவான்? கர்த்தருடைய சரீரத்தின் அங்கமாக போய் சேரக்கூடியவனாக அங்க இருப்பான். அப்ப அந்த புதிய மனுஷனுடைய சாயல் முழுவதும் யாருடைய சாயலாக இருக்கணும்? கர்த்தருடைய சாயலாக அங்க இருக்கணும். இப்ப நம்ம என்ன நிதானிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட என்ன தெரியணும்? இவ்வளவு வருஷங்கள் 10 வருஷம் 15 வருஷம் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட பெரும்பான்மையான வகையில எந்த சாயல் தான் இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய சாயல் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா ஏன் இல்ல? நாம தான் யோசிக்கணும். ஏன் நம்மளுடைய பாவ மாம்சம் சுவாபம் ஏன் இன்னும் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு? ஏன் இந்த மாம்சம் நம்மளை அடிக்கடி மேற்கொண்டுகிட்டு இருக்கு? ஏன் நாம கர்த்தருடைய சாயலை நமக்குள்ள கொண்டு வர முடியல? நம்ம எதற்கு நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று இப்படியாக ஆழமாக நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாம் தியானிக்கணும். இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவன் கிட்ட அவனுக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ஆகவே நான் சொல்லக்கூடிய என் வார்த்தைகள், என் உபதேசங்களே உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாகவும் இருக்கு என்று சொல்லிட்டார். கர்த்தர் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். நம்ம புசிக்கணும் அனுதினமும். நம்முடைய ஆண்டவரை அனுதினமும் புசிக்கணும். அவருடைய வார்த்தைகளை புசிக்கணும் அனுதினமும். ஒரு மனுஷன் செல்வ செருக்கில் அப்படியே பூரிப்படைவதை விட அதிகமா நம் சத்தியத்துல என்ன ஆகணும்? அவைகளை உட்கொண்டு அவைகளை எடுத்து செல்லக்கூடிய விஷயத்துல நம்ம மன மகிழ்ச்சியாக நம்ம காணப்படணும். ஆனா இதையெல்லாம் நம்ம என்ன ஆகுறது இல்லை, நம்ம செய்வது இல்லை என்று நாம் கவனிக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எதளவுக்கு நம்ம கீழான நிலைமையில இருக்கிறோம் என்கின்ற இந்த பார்வையை தான் அது தருது. அப்ப எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில வெறுமனே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவதில்லை. அந்த தாக்கம் நம்முடைய செயல்பாடுகள்ல மாறணும், கிரியைகள்ல மாறணும். நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற தாக்கமாக அவருடைய வார்த்தைகள் மாறணும். ஆகவே அருமையானவர்களே, இந்த கால பகுதிகளில் நாம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும்? தியானித்து நம்ம கர்த்தரை அதிகமாக நம்ம புசிக்கக்கூடியவர்களாக உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து, அதாவது நம்ம விருந்தை நம்ம நாளும் விருந்தை கர்த்தருடைய மரணத்தை நாம் அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகவே நாம் இப்படியாக இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம் அன்பின் ஆண்டவரை அவருடைய மரணத்தை அனுதினமும் நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களாக காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுவதன் வாயிலாக அவரையே நம்ம என்ன பண்ணலாம்? உட்கொள்ளக்கூடியவர்களாக ஆவோம். நாமோ இதற்கான முயற்சிகள் பிரயாசங்களை எடுக்கலாம். நாமோ தேவன் நிச்சயமாக நம் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு நம்மளை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.